அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான் இது. ஹிந்து ஷாஹி டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு பேரரசு. அந்த நாட்டினுடைய நாணயம் கிபி 870 to 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 1100 1200 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு வெள்ளி நாணயம். குட் கண்டிஷனான காயின். 3.2 கிராம்ஸ் தான் இதனுடைய வெயிட்டு. இதில் ஒரு பக்கம் குதிரை வீரனும் இன்னொரு பக்கம் காளையும் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் குதிரை வீரனும் காளையும் உருவம் பொறிக்கப்பட்ட இடம். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அங்கிட்டு ஒரு பக்கமாக காளை யானைலாம் அப்படி உருவத்தை அப்படி பொறிப்போமா, அந்த மாதிரி இல்லாமல் இது அந்த கோடாக வட்டமாக போட்டு அந்த ஒரு வித்தியாசமான முறையில் அந்த காளையவும் அந்த குதிரை வீரனையும் இதில் பொறிச்சிருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பெருசு பண்ணி பார்க்கணும். குதிரை வீரன் சிலையும் ஒரு காளையும் நிற்கும். இதில் ஒரு வித்தியாசமான பொறிப்பு. இது நல்ல கண்டிஷனான நாணயம். இது 1600 வருடங்களுக்கு முன்பு இந்த அளவு கண்டிஷனான நாணயம் கிடைக்கிறது ரொம்ப கடினம். எடையெல்லாம் இதில் எழுதி வந்துச்சு. 3.02 கிராம்னு எழுதி வந்துச்சு. இதில் இந்து ஷாஹி வம்ச மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இது சமந்தா தேவா வெள்ளி டிராக்மை அப்படின்னு இதுக்கு பேர். வெள்ளி டிராக்மை அப்படின்னு பேர் இந்த நாணயத்துக்கு பேர். இது சமந்தா தேவா நாணயம். சமந்தா தேவா யார்? அந்த நாட்டு மன்னர்களில் அவரும் ஒருவர். 2வது மன்னர் அவர். சமந்தா தேவா காயின், சில்வர் காயின் அப்படின்னு சொல்லி. இதனோட ரேட்டு 1200 ரூபா. நீங்கள் இது என்ன விலை கொடுத்தாலும் தகும். அவ்வளவு ரேர் காயின். அவ்வளவு வருடங்களுக்கு முன்பு உள்ளது. ஒரு பெரிய பேரரசு. இந்த ஷா அப்படிங்கிறது இந்த முகமது ஷா பகதூர் ஷான்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி. இந்த ஷாஹிங்கிற வார்த்தையே இஸ்லாமிய சொல் தான். சாஹிபு அப்படின்னு சொல்லி, சாஹிபு. ஆனால் இந்த பட்டத்தை சாஹிபா அப்படின்னு சிவகங்கை மகாராணிகளுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பட்டத்தின் பேர் சாஹிபா. இப்போ அங்கே ஒரு மன்னர் ஒரு ஒரு ராணி இருக்காங்கன்னு, சிவகங்கையில் ஒரு ராணி இருக்காங்க. அதாவது மதுராந்தகி நாச்சியார் அப்படின்னு ஒரு ராணி இருக்காங்க. இது மாதிரி இதுக்கு முந்தி உள்ள ராணிகளுக்கு சாஹிபா அப்படின்னு ஒரு பட்டத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொடுத்துருச்சு. இந்த மதுராந்தகி நாச்சியாரினுடைய தாய் அபராஜிதா மேடம், அவங்களுக்கு முன்பு உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த சாஹிபா பட்டம் உண்டு. அந்த சிவகங்கை வரலாறுங்கிறது மிகவும் பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு. ஒரு வீர தமிழச்சி குயிலியினுடைய வரலாறை உடனிணைந்த வரலாறு. அது இஸ்லாமிய மன்னர்களோடு தோளோடு தோள் நின்று நட்பு பாராட்டிய ஒரு வேலு நாச்சியார், ஹைதர் அலி திப்பு சுல்தான், இந்த வரலாற்றை ஒருங்கிணைந்த ஒரு வரலாறு. அந்த சிவகங்கை மன்னர் எல்லா கோயில்களுக்கும் தங்கத்திலேயே நிறையா பொன்னும் பொருளும் இடமும் தெப்பக்குளங்களும் கோபுரங்களும் நிறைய நிலங்களும் தானமாக அவங்க வழங்கியிருக்காங்க. தமிழக வரலாற்றில் அவங்களுடைய வரலாறு ஒரு அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். செப்பேடுகளில் பொறிக்கப்படக்கூடிய வரலாறு கிடையாது, தங்கத்தகடுகளில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு. அந்த மருதுபாண்டியர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்போது சசிவர்ண தேவர், உடையன தேவர், முத்து வடுகநாத தேவர், இவங்க காலத்தில் தான் நம்ம ஒரு அதுக்கு பேர் என்ன வேறு சடக்குன்னு வரவும் மாட்டேங்குது வருங்க. நம்ம இந்தியாவை ஒரு தீவுன்னு சொல்லி ஒரு என்ன தீவுன்னு சடக்குன்னு மனசில் வரமாட்டோம்கு, மனசில் இருக்க வரமாட்டோம்கு. அது ஒரு தகட்டில் பொறிச்சிருக்காங்க, செப்பேட்டில் பொறிச்சிருக்காங்க. நான் ஞாபகப்படுத்தி நான் அடுத்த பதிலாக சொல்கிறேன். சரி, ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அது மாதிரி இவங்க ஒரு ஹிந்து ஷாஹி வம்சம். இதற்கு
வெள்ளி ஜித்தால் என்று பேர். சில்வர் ஜித்தால் காயின் அப்படின்னு பேர் இருக்குது. சில்வர் ஜித்தல் காயின்னு பேர். இவங்க வந்து சிந்து சமவெளியிலிருந்து வடகிழக்கு ஐரோப்பா வரை பரவலான புழக்கத்திற்கு உட்பட்டது இந்த நாணயம். இது முதலாக 1822ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஓரியண்டலிஸ்ட் ஜேம்ஸ் டோட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. காபூல் மற்றும் காந்தாரத்தின் கீழ் இந்த முக்கியமான வம்சம் கிபி 477 பால்கின் 2ஆம் ஹெப்தால் என்பவரால் வெளியிடப்பட்டது. பால்கின் 2ஆம் ஹெப்தால் என்பவர் மூலமாக அந்த அரச வம்சம் தோற்றுவிக்கப்பட்டன. இந்துசாகி வம்சம் முதலில் காளை மற்றும் குதிரை வீரன் வகை நாணயங்களை வெளியிட்டனர். இதான் அந்த காளை மற்றும் குதிரை வீரனின் நாணயம். இந்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து ஜம்பு தீவு அப்படின்னு ஒரு இப்போ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு செப்பு தகடுனால் அந்த மன்னர்களால் அறிவிக்கப்பட்ட பிரகடனம் செய்யப்பட்டது மக்களுக்கு. ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னே ஒரு இது உண்டு. வேணுமா நீங்கள் வலைத்தளத்திலேயே யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு ஒன்று உண்டு. இவரோட வம்சாவளிகள்லாம் அந்த போட்டில் கப்பலில் கொண்டு போய் அந்தமான் நிகோபார் தீவில் உள்ள அந்த ஜெயிலெலாம் அடைச்சாங்க. செல்லலூர் ஜெயில். அதெல்லாம் துரைசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருந்தார். மிகப்பெரிய வரலாறு. படிப்போம், நிறையா படிப்போம், பேசுவோம். துர்க்கி சாஹி வம்சத்திடமிருந்து, அதாவது இஸ்லாமிய வம்சம், துர்க்மினிஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, துர்க்கிங்கிறது வந்து ஒரு வம்சம். அது மாதிரி குர்ஷித் அப்படிங்கிற ஒரு வம்சம், சன்னி அப்படிங்கிற ஒரு வம்சம், ஜியா அப்படிங்கிற ஒரு வம்சம், முஜாஹிதீன்கள் அப்படிங்கிறது அது ஒரு இயக்கம். என்ன இது மாதிரி நிறையா இருக்குது. இஸ்லாமியத்தில் பட்டாணிமார்கள், லெப்பமார்கள், ராவுத்தர்மார்கள், இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அதுலேயும் நம்ம இந்துக்களில் உள்ள பிரிவு மாதிரி இஸ்லாமியத்தில் உள்ள ஒரு பிரிவுகள் இருக்குது. அந்த துர்க்கி சாஹி வம்சத்திடமிருந்து கைப்பற்றி ஹிந்து சாஹி அப்படின்னு ஒரு வம்சம் உருவாகுது. அப்போ இவங்க எல்லாருமே சத்திரியர்கள் தான். ஆனால் பிராமணியத்தை புகழ்ந்து போற்றி பாராட்டி வந்தாங்க. வரலாற்று எழுத்தாளர் அல் பிருனி என்பவரால் பயன்படுத்தப்பட்ட சொல் இது. ஹிந்து சாஹி வம்சம் அப்படிங்கிறது வரலாற்று எழுத்தாளர் அல் பிருனி என்பவரால் பயன்படுத்தப்பட்ட சொல் இது. இவர்கள் வந்து சத்திரிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இந்த நாணயத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருக்கேன். வெள்ளி நாணயம், எடை, ரேட்டு, ஈயரு, எந்த மன்னர், இது எந்த மன்னனுடைய நாணயம், சமந்தா தேவ நாணயம், முன்பக்கம் பின்பக்கம் என்ன பொறிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு 1600 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு வெள்ளி நாணயம். இந்த அளவுக்கு ஒரு குட் கண்டிஷனான நாணயம் கிடைக்கிறது மிகவும் அரிதிலும் அரிது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது நான் ஏற்கனவே போட்ட பதிவு. சோல்டுக்கு மேலே சோல்டு ஆகிக்கிட்டே இருக்குது. ஆமாம், நிறையா சோல்டு ஆகிட்டு இருக்குது. இது இப்போ நான் பார்சல் பண்ண போனேன், சோல்டு ஆயிடுச்சு. இது 2 மட்டும் யூஎன்சி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நல்ல குட் கண்டிஷனான வச்சுருப்பேன். குட் கண்டிஷனான காயினாக வச்சுருப்பேன். எல்லாத்துலேயுமே குட் கண்டிஷனான காயின். இது என்ன மின்ட்டாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான். இது வந்து ஹைதராபாத் மின்டா வைஷ்ணவ தேவி. அது 1000 ரூபா போட்டிருந்தாலும் சரி, 5 ரூபா போட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான். இப்போ இதெல்லாம் நம்ம வேலை அதிகமாக கொடுத்து வாங்கினது. இதெல்லாம் வந்த புதுசில் அப்போவே 100 காயின் வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு யூஸ்டு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் யூஎன்சி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் விசேஷமெல்லாம் கிடையாது. 40 நாணயங்கள் இருக்கும் இதில். வாங்க லைட்டாக பார்ப்போம். ஒரு லால் பகதூர் சாஸ்திரி, காந்தி தண்டி யாத்திரை, நாராயண குரு, பசவேஸ்வரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஜெயந்த் அல்போன்சா, பேரறிஞர் அண்ணா, காமன்வெல்த்து, ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், அன்னை தெரசா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சி சுப்பிரமணியம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், டெல்லி எக்ஸ்போ, அதுக்கடுத்து சாணக்கியா, அதுக்கடுத்து சிவில் அவிலியேஷன், இது வந்து இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச்சு, இது வந்து கவுன்சில், அதாவது ஆடிட்டர் கவுன்சில்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அது நினைவா. இது வந்து பார்லிமெண்ட்டு. இது பகத்சிங், மாவீரன் பகத்சிங்கு.
இது வந்து கல்கட்டா மின்ட் பில்டிங். இது வந்து மோதிலால் நேரு. இது வந்து குக்கா மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு. இது வந்து இவர் மதன் மோகன் மாளவியா அவர். இது வந்து இப்போ வைஷ்ணவி தேவி. இது வந்து விவேகானந்தர். இது ஒரு வந்து துளசி ஆச்சாரியாஜி. இவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து. ரேர் காயின் இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட். இதுக்கு பேர் இல்லைங்க. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நினைவுபடுத்தக்கூடாதுல. கோமகாதா மாரு இன்சிடெண்ட் மும்பை எல்லாமே மின்ட்டுகிட்ட தெளிவாக இருக்கும். ஜவஹர்லால் நேரு. இது ஒரு ரேர் காயின். இது வந்து கோல்டன் ஜூப்ளி 1965 ஆப்ரேஷன்ஸ் துப்பாக்கிய தலைகளை கவுத்து ஒரு வீர அஞ்சலி செலுத்துகிறாங்க. இது வந்து அந்த போரில் மரணமடைந்தவர்களுக்கு. அதுக்கடுத்து பேகம் அக்தர் டாட்டா. இது வந்து பெல்லு 50 இயர்ஸு. இது வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம். இது வந்து மைசூர் யூனிவர்சிட்டி. இவர் வந்து பிஜு பட்நாயக் ஒரிசாவின் முன்னாள் முதலமைச்சர். இவர் வந்து ராணி கெய்டுண்டுலு அப்படின்னு ஒரு அன்னை, ஒரு வீர பெண்மணி. ஒரு அற்புதமான ஒரு காயின் கலெக்ஷன். 40 காயின் இருக்கும் இதில். தேடி அலைய வேண்டாம். இதில் மிகவும் ரேரான காயின் மட்டும்தான் இல்லை. மற்ற எல்லா நாணயமும் வச்சுருக்கேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹிந்து ஷாஹி நாணயம் வேணுமா வாங்கிக்கோங்க. ஒன்று அவைலபிள். வெள்ளி சில்வர் காயின், குட் கண்டிஷனான காயின்.